ராஜி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீனா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கதிர போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப என்ன பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இல்ல எப்படி ஆச்சு? நான் போயிட்டு அந்த நகைய வந்து அந்த கண்ணன தேடி எப்படியாவது வாங்கிட்டு வந்து குடுத்துடலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "உன்கிட்ட எத்தன வாட்டி நான் சொல்றது? ஏற்கனவே ஒரு வாட்டி நீ சொன்ன. இதெல்லாம் பண்ணாத, அமைதியா இருன்னு நான் சொன்னேன். ஆனா மறுபடியும் மறுபடியும் நீ அதையே தான் பேசிட்டு இருக்க. இல்ல நகைய குடுத்துட்டா கதிர்க்கு இவ்ளோ பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. நகைய குடுத்தாலும், குடுக்கலனாலும் பிரச்சனை வரணும்னு இருந்தா வரதான் செய்யும். உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ரா பயங்கரமா ராஜா அழுதுகிட்டே இருக்காங்க. பாண்டியன் கோமதிக்கு ஃபோன் பண்றாரு. "நான் வரேன் நீ கிளம்பி இருக்கியா? போகலாம் போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அத கேட்டோனே மீனா சொல்றாங்க. "என்ன பொண்ணு பார்க்க போறீங்களா? சூப்பர். அப்போ சரவணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். நல்ல பொண்ணா அழகா இருக்கான்னு பாருங்க. நீ வேற ஏன்டி ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்க? பொண்ணு எப்படி இருக்க போதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? போய் பார்த்தா தானே தெரியும். ஆனா அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், சரவணுக்கு ஏத்தா மாதிரி இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ சரி, சரி. எப்படி அமையும்னு யாருக்குமே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. "சரி வரட்டும். அவரு போய் பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் நல்லபடியா அமையணும். என் பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு இன்னும் கஷ்டப்படுறாரு. எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பையன் என்னடான்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமா ஃபீல் பண்ணி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. பாண்டியன் கடையில இருந்து கிளம்புறாரு. அப்போ கோமதியோட தம்பிகிட்ட சொல்றாரு. "நல்லபடியா கடைய பார்த்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மச்சான் பொண்ணு பார்க்கவா? பார்த்து போயிட்டு வா. நானும் வரட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. "வேண்டாம், வேண்டாம். நீ வந்துட்டா கடைய யார் பார்த்துப்பா? நீ ஏன் இங்கேயே இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன்." "சரிம்மா மச்சான் பார்த்து போயிட்டு வாங்க. அக்காவ கூட்டு போங்க" அப்படின்னு சொல்றாரு. சரி நான் போறேன். நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. அப்போ கோமதியோட தம்பி சொல்றாரு. அங்க இருக்க தாத்தா கிட்ட. "பார்த்தீங்களா? எப்படியாச்சும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த மாமாக்கு இன்னும் ஒரு கல்யாணம் கூட நடக்கல. ஒருத்தர் கூட அத பத்தி யோசிக்கவே மாட்றாங்க. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்லப்பா"